இனிய தமிழம்பது நேயர்களே அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் செய்தித்தாளை எடுத்தோமேயானால் எங்கே பார்த்தாலும் வன்கொடுமையினாலே கொலை, குத்து, அதே மாதிரி இந்த மதுபானங்களை அருந்துவதனாலே உடலுக்கு ஏற்படுகின்ற தீமை, அதன் காரணமாகவே இளம் வயதிலே நிறைய பேர் தங்கள் வாழ்வை இழப்பதும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிர் என்பது விலை மதிப்பில்லாதது. தங்கள் தாய் தந்தையர்களுக்கு, தங்களுடைய மனைவிகளுக்கு, சகோதர சகோதரிகளெல்லாம் நாம் உண்மையாக நல்ல தகப்பனாக, நல்ல சகோதரனாக, நல்ல மகனாக இருக்க வேண்டிய வயதிலே இளமையிலேயே அந்த நோயின் காரணமாக உயிரிழப்பதும், அந்த நோயின் காரணமாகவே பல்வேறு நிதி இழப்புகளும் நேரிடுகின்றன என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் நெருங்கியவர்களாகட்டும், தெரிந்தவர்களாகட்டும் அடைகின்ற துயர் இவ்வளவு என்று சொல்ல இயலாது. ஆனால் அது தெரிந்தும் ஏன் அந்த மதுபானங்கள்லாம் மருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு பார்த்தோமேயானால், தாங்கள் தெரிந்தே புகையிலை பொருட்களை வைத்துக்கொண்டு சிகரெட் பிடிப்பதும், பீடி குடிப்பதும், எவ்வாறு தங்களுக்கு தாங்களே தீ வைத்துக் கொள்கிறார்கள், அதே போல் இந்த மது பழக்கமானது ஒவ்வொருக்கும் உயிரை குறித்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் இந்த சமுதாயம் உணர மாட்டேங்கிறது என்றுதான் தெரியவில்லை. இன்றைக்கு கல்வி வியாபாரமாக இருக்கிறது, மது அரசு நடத்துகிறது என்பதெல்லாம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தும் இந்த தீமையை ஒழிக்காமல் இருப்பதற்கு ஏன் காரணம்? அதில் வருகின்ற வருவாய், அந்த வருவாயை விட்டுவிட்டால் அரசு நடத்துவதை சிரமம் என்ற சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் அரசே மதுபானத்தை ஊக்குவிக்கிறது என்பதை தான் நாம் அந்த நேரத்தில் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த வயதிலே, சிறு வயதிலே, பள்ளி பருவத்திலேயே இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள். கல்லூரியில் செல்லும் நேரத்திலே தங்களுடைய நல்ல நண்பர்கள் இல்லாமல் தீமை விளைவிக்கக்கூடிய நண்பருடைய நட்பானது அவர்களுக்கு இள வயதிலேயே இந்த மதுப்பழக்கம், புகையிலை பழக்கம் போன்றவற்றையெல்லாம் தோற்றுவித்துக் கொள்கிறது. இதனாலே ஒரு சமுதாயம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற காரணத்தினால எந்த வேலைக்கும் நம்முடைய தமிழன் செல்வதில்லை. மாறாக சீக்கிரத்திலே பணம் சம்பாதிப்பது, அதனாலே ஏற்படுகின்ற கெடுதலுக்கெல்லாம் ஆளாக்கிக் கொள்வதாக இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுறவு போய்கொண்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு பெரியவர்கள் யாரும் இல்லை. ஏன் என்று கேட்டால், பெரியவர்களே அந்த இடத்தில் தானே போய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஆண், பெண் அனைவரும், சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள் எல்லோரும் இந்த விதமான மதுபானத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நம்மை நொந்து கொள்வதை விட வேறு வழி இல்லாமல் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளம் சந்ததியானது இதிலே சிக்கிக்கொள்ளாமல் எவ்வாறு நல்ல முறையில் நல்ல ஒரு குடிமகனாக, நல்ல ஒரு புரட்சியாக நம்முடைய தமிழகத்தையும் சரி, இந்தியாவையும் சரி முன்னேற்றும் விதத்திலே தங்களை கொண்டு செல்கின்ற ஒரு நல்ல மனிதனாக உருவாவதற்கு ஏன் பெரியவர்கள் ஏன் அதற்கு இல்லை கைவிட்டு விட்டார்களா? இதெல்லாம் நடக்காது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று கைவிட்டு விட்டார்களா என்ற எண்ணம் தோன்றுகிறது. எனவே இன்றைக்கு இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம் நல்ல பழக்கங்களை கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களை கொள்ளுங்கள், நல்ல விதமான ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு சிறு வயதிலேயே எந்த கெட்ட பழக்கத்திற்கும் ஆளாகாமல் நல்ல மனிதனாக வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய முன்னோர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்து நல்ல பிரஜையாக அவர்கள் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய உரிமை. ஆனால் அதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடுவேன். நன்றி, வணக்கம்.